ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஏறின பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா சூடு ஏறின பிறகு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது கூட நம்ம 3 பெரிய உருளைக்கிழங்கு, தோல் எடுக்காமல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா பரப்பி கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும் அப்போ தான். ஸோ இப்போ தட்டு எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்துருச்சு. இனிமே கிறிஸ்பி ஆகிறது மட்டும்தான் பாக்கி. ஸோ இதை நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேவும் இருக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் குள்ளே ரெடி ஆகிடும். ஆனால் நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுறீங்க, இது கலந்து விடாமல் நான் 1 மினிட் ஒன்ஸ் அப்படி கலந்து விட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் போட தேவையில்லை. இது மட்டுமே போதும். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.